உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்துல உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வகையில சொத்து பேரங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, அது எனர்ஜி குறைந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அந்த மாரி விஷயங்கள் நீங்க செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. கட்டுப்பாடோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், நமது தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நம்ம தனுசு ராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க. புது வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக மார்ச் மாதம் 15ஆம் தேதி, அதாவது பங்குனி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் குருவுடன் மேசத்தில் இணைந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க. மீண்டும் 2வது மாற்றமாக மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. எனவே இந்த மாதிரியான 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:36 முதல் வியாழக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நீங்கள் தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமான சில ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பூர்ணமான திருப்தி கிடைக்குமா அப்படின்னா அது டவுட் தாங்க. அதனால் நீங்கள் மன திருப்தியை பெறுவதற்கு சில முக்கியமான வழிமுறைகளை தினசரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அது தினசரி ராசி பலன்களை சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியுங்க. இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி சூழலும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. கவர்மெண்ட் வழியில் நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உதவிகள் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத செலவுகள் எது அப்படின்றத வகைப்படுத்தி அந்த மாதிரி செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. ஆனால் நல்லா சாப்பிட முடியும். இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல உணவு ருசியாக வகை வகையாக உங்களால் சாப்பிட்டு கழிப்பையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கும் நீங்கள் சிறப்பான வகையில் இந்த வாரம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும். உணவு கட்டுப்பாடு ஓரளவு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாகவே நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. அதனால நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடலாம். ஆனால் தகுந்த ஒரு முன்னெச்சரிக்கையோட அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கிறதும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்குவீங்க. எனவே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. மேலும் கவர்மெண்ட் மூலமாக அரசாங்க நடவடிக்கை மூலமாக உங்களுக்கு ஏதாவது பணம் லாக்காக இருக்குது, பணம் வர வேண்டி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பண வரவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் வரணும் அப்படின்னா அது இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி நல்ல ஆலோசனைகள் செய்து சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது குடும்பத்தோடு கலந்து பேசுறது ரொம்ப அவசியங்க. வியாபார வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் வேலைப்பளு இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா கஸ்டமருடைய தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளருடைய தேவைகளை முடிப்பதற்காக நீங்கள் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. ஒருவேளை கூட்டாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களது வியாபாரத்தை இப்பொழுது பெரிதாக மாற்றுவதற்கான ஆலோசனைகளை நீங்கள் கூட்டலில் கூட செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் சின்ன திரை பெரிய திரை மற்றும் எந்த விதமான கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த வாரம் புதுசாக நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் தீவிரமான முயற்சிகளை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. உங்களுக்கான லாபகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் பயணங்களுக்கான பிளானை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க. ஏன்னா
பயணங்கள் தொடர்பான வாய்ப்புகள் இப்பொழுது சாதகமாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான லாபம் கிடைக்கக்கூடியதாக நல்ல ஒரு வழிமுறைகள் உருவாக்கி தரும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு இருக்கக்கூடிய அந்த இழுபறியான சூழ்நிலை எல்லாமே இப்பொழுது மாறிவிடுங்க. தாராளமாக பண வரவுகள் உங்களுக்கு வந்து துரிதமாக கையில் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே பெண்டிங்கான பணத்தை எல்லாம் உங்களால் இப்போது வசூல் செய்து கொள்ள முடியும். இந்த வாரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து தொழிலில் வந்து தடைக்கற்களாக மாற்றிக்கொள்ள அனுமதிக்க கூடாதுங்க. குடும்ப வாழ்க்கையை வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தொழிலில் நீங்கள் கலக்கக்கூடாது. அதனால் உங்களுடைய ஆற்றலை வந்து நீங்கள் குறையாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். சரியான நேரத்தில் உங்கள் ஆற்றலை நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து சிறப்பான வகையில் உங்களதான பிஸ்னஸ் வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகளை நினைத்து கொண்டு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் அது சின்ன சின்ன ஆற்றல் குறைவான செயல்பாடுகளை வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. கவனமாக உங்கள் வியாபார வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும். இல்லைங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிற எனக்கு ஆஃபீஸ் வாழ்க்கையில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்கள் வேலையில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் தவறு ஏற்படாத வண்ணம் சிரத்தையாக உங்கள் பணிகளை வந்து கவனமாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா நீங்களே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி அதை சரி செய்கிறது ரொம்ப அவசியம். அப்படி சரி செய்யலை அப்படின்னா உயரதிகாரிகள் கோவ பார்வைக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழல் உருவாகலாம். உங்களது பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஊர் போகலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எந்த விதமான சிந்தனைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் பணிகளை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் வேலையில் வந்து நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டு நீங்களே வந்து உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்திட முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக மாறுங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான வகையில் உறவு வந்து சிறப்பாக இருக்குங்க உங்கள் காதலர் கூட. ஆனால் எந்த விதமான சூழலையும் உங்களே அறியாமல் உங்கள் காதலரை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறும்போது அதெல்லாம் நீங்கள் தனி கவனம் செலுத்தி அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்கள் காதலர் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து உங்ககிட்ட வந்து பழகும்போது சில விஷயங்களை வந்து ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடாதுங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான சூழலை ஏற்படுத்தி விடலாம். பின்னாடி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகும். அதனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சூழலிலும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் காதலுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கணுங்க. திருமணமானவர்களுக்கும் வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து சலிப்பை வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க அப்படின்றதுனால அதை நீங்கள் வந்து சலிப்பில்லாத ஒரு சுறுசுறுப்பாக மாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் புத்துணர்வாக சில பிளான்களை வந்து உருவாக்கி கொள்வது நல்லதுங்க. ஒவ்வொரு உறவும் வந்து நாள் ஆக ஆக பழையதாக மாறிவிடும். ஸோ அதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. சலிப்பை ஏற்படுத்திக் கொள்ளாத வகையில் உங்கள் திருமண வாழ்க்கையில் புதிதாக சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் அது உங்களது இல்லற வாழ்க்கையை சுவையை வந்து கூட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. ஸோ அதன் மூலமாக உங்கள் உறவுகளை வந்து புதுப்பிக்க முடியும். ஸோ உங்களால் முடியும். நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையை கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது விஷயங்களை செய்து நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை இல்லற வாழ்க்கையில் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உகந்த ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக நடைபெற்று உங்களது வாழ்க்கை துணையுடன் உறவு வந்து புதுப்பித்துக் கொள்ள முடியுங்க. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அதன் மூலமாக அமையும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பெண்களை வந்து சமாளிச்சிருவாங்க. அவங்களுடைய சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்களை கொண்டு பெண்கள் வந்து சின்ன சின்ன கடன் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து சமாளித்து சிறப்பாக குடும்பத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் கூடவும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு குடும்பத்தில் சில நிலம் அல்லது சொத்துக்களில் திடீர்னு உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில சொத்துக்கள் அது நிலம் வந்து உங்களுக்கு சாதகமாக திடீர்னு உங்கள் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் உற்சாகம் அதிகமாகி தவறுதலாக உங்கள் உணர்வுகளை இழந்து நீங்கள் வேலை செய்திருக்கக்கூடாதுங்க. ஸோ உணர்வுபூர்வமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் லாபமான சூழ்நிலை குடும்பத்தில் அமையும் போது அது இழப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதனால் அசைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து மற்றவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் வழங்குவது நல்லதுங்க. நீங்கள் வந்து உற்சாகம் காரணமாக உணர்வுகளை வந்து இழக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. கவர்மெண்ட் தொடர்பான நடவடிக்கை மூலமாக ஏதாவது பணம் வந்து ரீஃபண்ட் வர வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா அதெல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த விதமான முக்கியமான முடிவு எடுக்கும்போது குடும்பத்தோடு கலந்து டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குறிப்பாக பெரியோர்களின் ஆலோசனைகள் படி நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தொழிலில் கலந்து கொள்ளக்கூடாதுங்க. குடும்ப பிரச்சனையை வந்து நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க. சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் தவறான நடவடிக்கை மேற்கொண்டு நீங்களே அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உயர்கல்விக்காக உங்கள் மேற்படிப்புக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் மாணவர்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாகவே இருக்குங்க. சாதகமான நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கிறது.
அதனால நீங்கள் வந்து நல்ல ஞாபக சக்தியோடு இருப்பீங்க. படிக்கக்கூடிய பாடங்கள் எளிதில் உங்களுக்கு புரியும். மேலும் அதிக நாட்கள் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இது சிறப்பாக உங்களுக்கு நல்ல உறுதுணையாக மைண்டில் ஏறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு வாரமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஆனால் கடுமையாக உழைக்கணுங்க. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு வெண்மையான மலர்களை சூட்டி நீங்கள் வந்து அம்மனுக்கு வழிபட்டு வருவது நல்லதுங்க. மேலும் டைம் கிடைக்க வரும்போதெல்லாம் நீங்கள் ஆண்டாளை வழிபட்டு வருங்கள். சுபகாரியங்களை உங்கள் வீட்டில் வந்து நடத்த முடியும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீங்கள் போக்கிக் கொள்ள முடியுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காம உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி பலன்களுடன் புதிய வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.